வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ண விட நினச்ச பினோமோ மூலிமா. ஓகே, ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிராஃப் வந்து கீழே போகும்னு சொல்லி 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் 12,810 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இதில் போய்ட்டு பேலன்ஸில் போய்ட்டு டெபாசிட்னு கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஃபோன்பே, பேடிஎம், நெட் பேங்கிங், ரூபே, மாஸ்டர் கார்டுன்னு எதில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு $1000 பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நல்லா பழகிட்டதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்களும் பினோமோ மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், சரி, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம், மெயினான விஷயம் நம்மளுக்கு வந்து இன்சிடென்ட் நடந்தது என்னன்னா, நம்மளுடைய ஜோயாவிலேருந்து சைலன்சர் வந்து கைண்டி விழுந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சன்னியோடைய பைக்கில் வந்து அது கைண்டி விழுந்திருந்தது. அதை நான் வந்து ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சன்னியோட பைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது கைண்டி இருந்தது. ஸோ ஓகே, நம்ம இதெல்லாம் அது மாதிரிலாம் கைண்டி விழாதுன்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கைண்டி விழுந்துருச்சு. அண்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து நம்ம வந்து கயிறு கட்டியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக கயிறு கட்டியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு உடஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கேடிஎம்மில் வந்து கேட்டோம். அந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பண்ணி சொல்லியிருந்தேன். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகல போல இருக்குது, வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கத்தாம இவ்வளோ நேரம் கத்தாம தானே இருந்தேன். கரெக்டாக கேமரா ஆன் பண்ணும்போது தான் கத்துறோமா. ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரல, நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணது. அந்த செயின்ஸ் பாக்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. எனக்கு வந்து என்னென்னா அடுத்து வந்து ஒரு பெரிய ரைடு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரைடுக்கு வந்து நான் வந்து ஜோயா வந்து பைக் புக் பண்ணியிருந்தனால ஓகே அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஜோயாவில் தான் போகிறோன்னு ஆயிடுச்சு. சரி, ரெடி பண்ணி ஆகணும் நான் ஜோயாவை கண்டிப்பாக அப்படின்னும் போது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவைலபிள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் வரதுக்கு லேட்டாகவும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே அதை பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைராவில் வந்து புதுசாக ஒரு சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். மாடிஃபிகேஷனாக வந்து இருக்கிற பொருளை கைட்டி போட்டிருக்கேன். என்னன்றதை காட்ட பாருங்கள். ஸோ பின்னாடி இந்த நம்பர் பிளேட்டுடைய அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதை பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஓகே சிங்கிள் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போடுறதுக்கு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போயே பண்ணி பார்க்கலாம், கைட்டி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கைட்டி வச்சுட்டேன். பட் செம்ம ஒரு செக்ஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே, வண்டியை பார்க்குறதுக்கு. சாரி ஃபார் யூஸிங் தோஸ் டேர்ம்ஸ். இருந்தாலும் பயங்கர ஒரு லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கணும் போல் இருக்குது. இந்த பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய மோட்டி இங்கே இருக்காங்க. மோட்டி இது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சர்வீஸுக்கு வந்து எப்போ தெரியுமா, நான் ரஷ்யா போகும்போது வந்து வீட்டில் சொல்லிட்டு போனேன் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யமகாவில் போய் கொடுக்க சொன்னால். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு ஏதோ லோக்கல் மெக்கானிக்கிட்ட ஒருத்தட்ட கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமும் வந்து பேட்டரி மாற்றணும்னு சொல்லிட்டு போன வண்டியை பேட்டரி கூட மாற்ற வேண்டியது இருந்திருக்காது. பட் ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டேன். நான் வந்ததுக்கப்புறமா அது வந்து பேமெண்ட் பண்ணல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ ஓகே நானும் பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐல ப்ராப்ளம், இதில் ப்ராப்ளம் சொல்லிட்டு வண்டியில் கையே வைக்கலன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூட்டியை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேட்டரி இல்லை. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பழைய பேட்டரி வந்து அவங்க வந்து மாற்றிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ புது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து இதை கைட்டுவோம். ஸோ இதை கைட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு க்ளூவே கிடைக்கும். செம்மையாக இருக்கல இந்த ஒரு லுக்கு. அங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்டு, சூப்பர் ஸ்போர்ட்டு, அட்வென்ச்சர் நல்லா. ஸோ இப்போ டூல் கிட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்பேனரு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி வச்சுருக்க கைட்டிடுவோம். அப்பா பரவாயில்ல, வங்கி கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து ஜுகார் தான் இது. பா ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. இது பாருங்க.
சரிதா? இது இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பற்ற வைக்கணும். ஸோ பற்ற வச்சா வந்து நிற்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டிங் கொடுத்து பற்ற வச்சு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி வந்து தற்சமயத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பற்ற வச்சோன்னா போய் பற்ற வச்சு வந்துடலாம். அது ஆனால் வந்து எனக்கு ஒன்று புரியாத விஷயம் என்னன்னா வந்து வெறும் இந்த ஒரு சிங்கிள் சப்போர்ட்டை நம்பி எப்படி வந்து ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்பவே முடியலனால. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸாஸ்ட்லாம் கைட்டிட்டோம் ஜோயாவில். ஸோ எக்ஸாஸ்ட் எல்லாம் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போமா? டியோ போலாம் பா. சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் கைஸ் ஜோயாவில் ஓட்டியிருக்கேனே. இந்த பிரச்சனைலாம் வைக்கோன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து கிளியர் கட்டாக தெரியுது. அது கட்டாக இருக்கிறத பார்த்தா நம்ம வந்து இடிச்சோ இல்லை அந்த மாதிரிலாம் கட்டாகலை. அது வந்து அந்த ஒரு ஸ்டீலே வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்துருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஜாயிண்ட் கரெக்டாக விட்டு கட்டாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை அப்படியே ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பற்ற வச்சுட்டு ஒரு வெல்டிங் பண்ணுறவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா எதனா ஒரு பிட்டு வச்சு பற்ற வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேட்க போகிறேன். ஸோ தட் அது வந்து மறுபடியும் உள்ளது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்டு அதே ஒரு இதுவை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மறுபடியும் இன்னொன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களே, அது வந்ததுக்கப்புறமா அதையும் வந்து எடுத்து போட்டுட்டு போகிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளானு. அடுத்து எங்கே ப்ரோ ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டவுட் வந்துருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரைடு தான் இது. அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு வேகமாக போய்கிட்டு இருக்கு. கேடிஎம்மில் தலைவலியாக இருக்கிற ஒரே விஷயம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட்ஸ் அவைலபிலிட்டியே இருக்க மாட்டேங்குது. ஸோ எங்கன்னா எதனா ஒரு ஊரில் இருக்குது, அங்கேருந்து வர வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பார்ட்ஸு ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பைக் சேலாக இருக்குன்னும் போது அதுக்கான பார்ட்ஸை வந்து கேடிஎம் கண்டிப்பாக வந்து கொடுத்துருந்துருக்கணும். நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே என்னுடைய கோவத்தெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு சரிடா நம்ம வந்து ரொம்ப ட்ராஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே இதுவாக சட்டில்டாகவே சொல்கிறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 390cc பைக்கு இதுக்கு பார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்காக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறாங்க பைக்குன்னு சொல்லிட்டு தெரில. எல்லா பார்ட்டுமே வந்து ஆன் த ஸ்டாக் அவைலபிள் இருக்கணும் கைஸ் இந்த மாதிரி பைக்குக்கெல்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பைக்குன்னும் போது எடுத்துகிட்டு போவாங்க, ஆஃப் ரோடிங் எடுத்துகிட்டு போவாங்க, டக்குன்னு எதனா உடையும் எதனா நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டக்குன்னு அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு வந்து இருக்கணும். இன்னமோ சூப்பர் பைக் மாதிரி வந்து 10 நாள் 15 நாள் ஆர்டர் போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கணும்? இதுக்கு பதிலாக வந்து 1000cc பைக்கு 2200cc பைக் வாங்கிட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதோடைய பார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இதை விட நிறையவே இருக்குது. எனக்கு கேட்டால் டக்குன்னு வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த பார்ட்ஸ் எதனா போச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைகராக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே ஒரு ரீசெண்ட் டைம்லலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியோ தான் வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது. ஏன்னா வந்து மோட்டி வந்து ரெடி ஆகும்னு நினச்சேன், மோட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகலை. பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டியை உட்காந்துட்டு பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு கம்ஃபர்ட்டு, அந்த ஒரு சஸ்பென்ஷனுடைய இது ட்ராவலு ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றும் போதெல்லாம் வந்து ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அடா பைக்குனா இதுதான்டா பைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு மோட்டியில் நம்ம. ஆனால் சீக்கிரமாகவே அதில் வந்து ஒரு vlog பண்ணுறேன். ஸோ பேட்ரிலாம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூஸுக்கு அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவளை வச்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜோயா வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து செம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. எனக்கு இந்த ஒரு ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மைண்டே இல்லை. ஏன்னா எனக்கு லாஸ்ட்டாக நம்ம நேபாள் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கோளாறு. ஃபஸ்ட்டு விஷயம் சஸ்பென்ஷன் போனதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலை. இங்கே ஒரு வெல்டிங் ஷாப் இருக்குது, ஓப்பனில் இருக்கா, ஆஹா க்ளோஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் லஞ்ச் டைம் போல் இருக்குது, அதனால் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நான் கரெக்டாக அந்த டைமில் தான் எனக்கு ஞான உதயம் வரும், எல்லாத்தையும் கைட்டுவேன், டக்குன்னு எடுத்துகிட்டு வருவேன், எல்லாம் பண்ணுவேன். இல்லை மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் கைஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான சென்சஸுமே ஓப்பன் ஆகும். ஓகே இது நம்ம இப்படி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது இமீடியட்டாக கிளம்புவேன். அண்ட் எதுவுமே நடக்காது. கடைசியில் இது வரைக்கும் வெல்டிங் கடை. ஓகே இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் வெல்டிங் பண்ணி கொடுக்க முடியுமா? பண்ணலாம். இது வெல்டிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மேலே கிளாம்ப் மாதிரி வச்சு பண்ண முடியுமா? ஆமாம் அப்படி தான். ஆமாம் அது கொஞ்சம் பக்காவாக செட் பண்ணி கொஞ்சம் வைக்கணும்ண்ணா. ஓகேண்ணா. இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே வச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா கூட இதோண்ணா.
ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இது இன்னும் கொஞ்சம் ஒட்டணும்னு நினைக்கிறேண்ணா. ஓகேண்ணா. பர்ஸில் காசு இருக்கா? அதை பார்த்தியா ஃபஸ்ட்டு? இதெல்லாம் இது பற்ற வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதனா பிளேட் மாதிரி வச்சு சப்போர்ட் கொடுக்க முடியுமாண்ணா? அது மாதிரி கண்டிக்காது அதான் அதில் அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மீட்டப்பில் கேட்டிருந்தாப்புல, உங்ககிட்ட இருந்து ஒரு 50 ரூபா கொடுங்கன்ட்டுன்னு. அவர் கிழிச்சு பாதி அவர்கிட்ட கொடுத்துட்டு பாதி நான் வச்சுக்கினேன். அது அப்படியே பர்ஸ்லேயே இருந்துச்சு ஃபுல்லாக. 50 ரூபா முழுசாக கொடுத்துருந்தா வச்சு மனுஷன் எதனா செலவு பண்ணியிருப்பார் போல இருக்கு. அது தண்டத்துக்குண்ணா. பட் லவ் எனக்கு தெரிஞ்சு இது தாங்கமான ஒரு டவுட்டு தான். ரொம்ப வந்து பள்ளம் மேல விட்டோன்னா பேனியர்ஸோட இது அதில் உள்ளதுடா. ஏன்னா உனக்கு பேனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி சைலன்சர் எல்லாமே ஒன்றா தான் மூவ் ஆகும். டயர் மட்டும் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகும், புரியுதா? ஸோ அதனால் அதோடைய வெயிட் இதில் உள்ளது. வைக்க முடியாது, வெளியே நல்லா செக்காக ஏற்றிருக்கேன். சரிங்கண்ணா, உடையாதுல்ல? ஓகே. சரி. சரிங்கண்ணா. சுடாரா சுடாருடா. எவ்வளோண்ணா? 50 ருபீஸ்ப்பா. பாதி 50 ரூபாலாம் கொடுத்தோன்னா நம்மளை அப்படியே அதிலே சுட்டு பொசிக்கிடுவாங்க. அந்த கேட்டோட கேட்டாக வச்சு நம்மளை வச்சு பற்ற வச்சுருவாங்க. அப்புறம் கைக்கு வச்சிடாத. அப்பா சுடுதுடா, அதுவே சுடுதுடா ரப்பரு. இது தாங்குன்ற எனக்கு என்னமோ டவுட்டு தான் இருக்குது. நல்லா பற்ற வச்சிருக்காரு. தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போடலாமா அதை? ஓகேடா போடுறோம். டப்பாவில் வை. சேமிப்பின் சிகரம் அவன். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஒருலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் மாட்டும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கானா வந்து இது உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு எதனா கொடுத்துருந்தாங்கன்னா மேபி வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். பட் சப்போர்ட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி வந்து தாங்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம் அதையும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை செட் பண்ணணும். ஓகே கைஸ், இது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிடுவோம் அந்த சைடு. இதை டைட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக மாட்ட முடியும். ஸோ அலைன் கேடு இருக்கா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இதை டைட் பண்ணியாச்சு. இப்போது இவரை வந்து மாட்டணும். நான் மாட்டிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிப்போம். இது உள்ளே வருதா வெளியே வருதா? ஓகே, நடுவில் நிறைய புஷ்ஷு நிறைய இதெல்லாம் வருது. இல்லை அது கரெக்டாக வந்துடும்டா மச்சான். நான் புஷ்ஷை போட்டு சொல்கிறேன். அந்த புஷ்ஷுக்குள்ளே இது வருதா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவு? அவ்வளோதான்டா, சக்ஸஸ்டா. அப்பாடா. ஹோப்ஃபுல்லி வந்து இப்போ வந்து பேனியர்ஸ் மாட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டோம் நம்ம. பட் எந்த அளவுக்கு தாங்கும் தான் எனக்கு தெரியல. ஓகே, இதுதான் இந்த சைட் பேனியர்ஸ் கரெக்டு. சைலன்சர் மேலே உட்காருதா? ஒரு நிமிஷம் பிடி. இதை பிடி சொல்கிறேன். கட்டவி. இவ்வளோதான் பேனியர்ஸு. கேப் இருக்கா? வேறு மேலே ஏறி உட்காந்து நமக்கு இது தெரியுதா?
எக்ஸாஸ்ட்டும் பேனியர்ஸும் ரெண்டு ஒரே டைமில் தான் வந்து கீழே போவோம். புரியுதா? ஆக்ஷனு இது மட்டும் தான் மேலே வரும். ஓகே, we are done. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் எதனா வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சில விஷயங்கள் வந்து நம்மளே பண்ணுறது தான் வந்து நல்லது. என்ன மச்சான், உடச்சிடாத. 15 நாள் ஆகும் வரதுக்கு 15 நாள் ஆகும் நாங்கள் ஸ்டாக்கு. அதெல்லாம் அப்படிலாம் உட்காந்து வேலைக்கு ஆகுது. ஏன்னா அடுத்த ரைடு கிளம்பணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்டை மாற்றணும், டெயில் லைட்டை மாற்றணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஃபுல்லாக பிளாக்காக தான் வருது. நைட்டு ஸ்க்ரீன் மட்டும் தான் வருது, டே ஸ்க்ரீன் வர மாட்டேங்குது. அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா சென்ஸ் ப்ராடக்ட் மாற்றணும். இதுதான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்க ஒர்க்கு. அது எல்லாத்தையுமே நாளைக்கு சர்வீஸ் சென்டரில் போய் விட்டு பண்ணிக்கலாம். அண்ட் அஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் பிடிச்சா என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி டன். பை பை.